நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா, அஜித்குமார் நடித்து மகிழ் திருமணி டைரக்ட் பண்ணியிருக்கிற விடாமுயற்சி தான் பார்க்க போகிறோம். மகிழ் திருமணி பார்த்திங்கன்னா ஏற்கனவே மிகாமன் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னால் தடையறத்தாக்க அவருடைய ஃபிலிம் த்ரில்லராக இருக்கும். அதனுடைய ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா பிரேக்கப் பண்ணுற ஒரு 1997 வந்த ஒரு இங்கிலீஷ் படத்தோடைய தழுவல் தான் அது. அஜித் தன்னுடைய ஒய்ஃபு டைவர்ஸ் கேட்பாங்க. அவங்க கடைசி டைமில் அவங்க கூட ட்ராவல் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு கார் எடுத்துகிட்டு லாங் ட்ரைவ் போவார். அந்த சீன்ஸ் ஃபுல்லாக பாலைவனத்தில் எடுத்துருக்காங்க, அஜர்பைஜான்ற நாட்டில். அந்த பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோல் இருக்கிறது மட்டும்தான். ஒரு 200 குடும்பங்கள் அந்த இடத்துல பெட்ரோல் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த தொழிலாளர் இருக்கிற இடம் மட்டும்தான் பேங்க்கு, மற்றபடி சின்ன சின்ன அவங்களுக்கு சம்மந்தமான கடைகள் மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல. இது படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஒரு 1/2 hour ஃபுல்லாகவே அவங்களுடைய லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிட்ருப்பாங்க. அந்த ட்ராவலிங்கில் கடைசியில் அவங்க 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 நேட்டிவ்க்கு போய் சேர்ந்தாங்களா அப்படின்றது அந்த படத்தோடைய ஃபுல் லைன் ஸ்டோரியாக இருக்கும். இதில் ஆப்போசிட் அந்த நெகட்டிவ் ஷேடில் நடிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா அர்ஜுன் ப்ளஸ் ரெஜினா, அவங்க 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஒரு மணலை காப்பகத்துலேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. அவங்களுடைய போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப த்ரில்லாக இருக்கும். அதோட கதை பார்த்திங்கன்னா அந்த பாலைவனத்தில் ட்ராவல் பண்ணி வர்ற நிறைய பேர் அவங்களுடைய ஒய்ஃபை கடத்தி கொண்டு போய் முகத்தில் ஆசிட் ஊற்றி அவங்க ரஷ்யாவுக்கு ஏதோ இம்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அஜித்குமார் அந்த மாதிரி ட்ராவல் போயிட்டுருக்கும்போது அந்த மாதிரி மாட்டிப்பார். அந்த பாலைவனத்தில். அந்த பாலைவனத்தோட போர்ஷன்லாம் ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க. அங்கே இருக்கிற லொக்கேஷனாக சரி எல்லாமே பக்காவாக காமிச்சிருப்பாங்க. இதில் ஆரவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் இந்த அஜித்கிட்ட வேணும்னு வம்பிழுக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் இருக்கும். ப்ளஸ் அவர்கிட்ட கொடுத்துருக்குற அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டும் சரி, அவருடைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ், டிரைவிங் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. இதில் அஜித்தோட ஆக்டிங்கை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு சராசரியான மனுஷன் எப்படி அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மாஸ் டைலாக் கிடையாது, ஒரு மாஸ் ஃபைட்டு கிடையாது. மாஸ் ஃபைட்டுன்றது அந்த கிளைமேக்ஸில் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பெருசாக ஒன்றும் பில்டப் கிடையாது. கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா 3 சாங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஆண்டனி தாசன் பாடியிருப்பான் அந்த சாங்ஸு. அடுத்து ஒரு சாங் மெலோடிஸாக மாண்டேஜாக போகும். தேர்ட் சாங் அந்த பில்டப் சாங் மாதிரி ஒரு சாங் வரும். அது 3மே நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற படமாக தான் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு சோலோவாக ட்ராவல் பண்ணுறவங்க அவங்க எல்லாம் எப்படி நம்ம இப்போ ட்ராவலிங்கில் எப்படி எந்தளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத தெளிவாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1/2 hour ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் அஜித் கூட அப்படியே தேட்டரே அமைதியாகிடுச்சு. ஏன்னா அந்த கதையோடு எல்லாம் ஒன்றிட்டாங்க. மற்றபடி டைவர்ஷன் ஆகாத அளவுக்கு அந்த கதை போகும். இதுதான் அந்த கதையோட ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ப்ளேவும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு பக்காவாக எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டு அதை விட மாசாக இருக்கும். இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1/2 hour தான் கொஞ்சம் லேகாக இருக்கும். அதுக்கப்புறம் கதை டேக் ஆஃப் ஆகி அது மட்டுக்கே போயிட்டுருக்கும். அந்த 1/2 மணி நேரத்தை அப்படி தான் சொல்ல முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நகர்த்த முடியாது. அதை டைரக்டர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. இந்த படம் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். ப்ளஸ் ரசிகர்களுக்கான படமும் கூட தான். ஏன்னா இப்போ 2 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்திருக்கு. ஸோ எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். போர் அடிக்காமல் போகும். ஃபஸ்ட்டு 1/2 hour மட்டும் லேக் ஆகும். ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான். தேங்க்யூ.